ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுக்கோட்டையில் இருக்க சுகாதார நிலையத்தில் வேலை போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே பணி நியமனம் பண்ணுறாங்க. கடைசி டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணவங்க பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன, இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு வந்து தர மேலாளர், ஒரே ஒரு காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மருத்துவமனை நிர்வாகத்தில் 2 ஆண்டு முன்னனுபவம் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஏஜ் வந்து 45 வயசுக்கு உள்ள. அண்ட் மந்த்லி சேலரி வந்து 60,000 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கதிர்பட பதிவாளர், அதாவது ரேடியோகிராஃபர், இதுக்கும் ஒரு ஆள் தான் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி என்னென்னா ஆஸ்பர் எம்ஆர்எம்எம்ஸ் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தகுதியான வயது வந்து 45 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் வந்து இதுக்கு சம்பளம் 13,300 கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது போஸ்ட் வந்து ஆரம்ப கால தலையீட்டாளர் மற்றும் சிறப்பு கல்வியாளர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எம்எஸ்சி இன் டிசேபிலிட்டி ஸ்டடீஸ், அதாவது வித் பேசிக் டிகிரி இன் ஃபிசியோதெரபின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஏர்லி இன்டர்வென்ஷன் வித் பேசிக் டிகிரி இன் ஃபிசியோதெரபி, இல்லைன்னா பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், பேச்சுலர் இன் ரிஹேபிலிட்டி சயின்ஸ், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வயசு வந்து 45 வயசுக்கு உள்ள. அண்ட் இதில் வந்து 17,000 ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4வது வந்து கணினி பகுப்பாயர், அதாவது சிஸ்டம் அனாலிசிஸ். இதுலேயும் ஒரு ஆள் தான் தேவை. இதில் கல்வி தகுதி மாஸ்டர்ஸ் இன் டிசேபிலிட்டி ரிஹேபிலிட்டேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே 2-3 கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் தகுதியான வயது இதுக்கு வந்து 40 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அண்ட் சம்பளம் வந்து 13,750 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்த இது வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், இதுக்கு காலி பணியிடம் வந்து ஒரு ஆள் தான். அதே மாதிரி கல்வி தகுதி வந்து இதில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 45 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். 8,500 ரூபா சம்பளம். இது வந்து 24ஆம் தேதிக்குள்ளே மேலே கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து 24ஆம் தேதி 5 மணிக்குள்ளே ஃபில் பண்ணி அனுப்புறதுக்காட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் மறக்காமல் 24ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிடுங்க. அண்ட் இதில் உள்ள பணியில் உள்ள எண்ணிக்கை வந்து நிரந்தரமாக இருக்காது, அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை டிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பதாரரோட பேர், அதுக்கப்புறம் தகப்பனார் இல்லைன்னா கணவர் பெயர், பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட்டோட கொடுக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் சர்டிஃபிகேட்டோட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டியும் வந்து சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டு அட்ரஸ், இப்போ இருக்கிற அட்ரஸ், நிரந்தரமாக இருக்கிற அட்ரஸ்னு 2மே கேட்டிருக்காங்க. அண்ட் ஆதார் கார்டு எண்ணு ஜெராக்ஸ் கூட கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக இமெயில் ஐடி. இது வந்து மேலே இருக்க எல்லாத்தையுமே 2வது சர்டிஃபிகேட் கீழே கொடுக்க சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் தமிழில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து 10ஆம் வகுப்பில் உள்ளதும் 12ஆம் வகுப்பில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சாதி சான்றிதழ், அடுத்து கவுன்சிலில் பதிவு செஞ்சது, அப்புறம் தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட், அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி இல்லை இது இருப்பிட சான்று. அதுக்கப்புறம் இது வந்து இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பேன் கார்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் குரூப் ஏபி அளவில் உள்ள அரசு அலுவலரால் வழங்கப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ், 3 மாதங்களுக்குள் வழங்கப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ். அதுக்கப்புறம் கல்வி பயின்ற நிறுவனத்தோட தலைமை அதிகாரி அவர்களால் வழங்கப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ், 2 சான்றிதழ் கொடுக்கணும். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்குள்ளது பரிசோதனை செய்து அதுக்குள்ளே சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன் அனுபவ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க.
ஆட்சேபனை இல்லாத சான்றிதழ். இது தேவை இருந்தால் கொடுத்தா போதும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு ஏதேனும் பணிக்கான சிறப்பு சான்றிதழ். வேறு ஏதாவது நம்ம வேலை செஞ்சுருந்தோம் அதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உள்ள லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.